ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல். அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபுல்லாக அந்த 2 நாளாக நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப வேலையாக இருந்துச்சு. அதனாலே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு கூட போட முடியல 2 நாளாக. சரி, அதுக்கப்புறமா என்ன விஜயதசமிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம கம்பெனியில் போய் சாமி கும்பிடணும்ல, அதுக்குண்டான டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. புளி சாதம், அதுக்கடுத்து கேசரி சேமியா, அதுக்கடுத்து சுண்டல், அதுக்கடுத்து சக்கரை பொங்கல், தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கே போய் மாவிளையில் கட்டி, அதுக்கப்புறம் பட்டை போடுறதுலேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிஷின் எல்லாம் எடுத்து வச்சு சாமியெல்லாம் கும்பிடணும்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட நம்ம சின்னவாண்ட பெல்லை தூக்குனது தான் லாஸ்ட் வரைக்கும் விடவே இல்லை. அடிச்சுட்டே இருந்தான். பெல் அடித்து முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டும் என்னால் 2 நாளாக வேலை செஞ்சுட்டு இருந்தனால என்னால் பண்ணவே முடியல. அதனால் நம்ம கம்பெனிக்கு என்னென்ன செஞ்சுருந்தோமோ அதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதையும் நம்ம வீட்டில் சாமி ரூமில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு விஜயதசமி இல்லையா, நாளைக்கு விஜயதசமிலேருந்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த விளக்கு ரொட்டீன் ஆகும். மறக்காமல் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக வர்றவங்களுக்கு இது என்ன கம்பெனி அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா, சொல்கிறேன். திருப்பூரில் இருக்கிறது பனியன் கம்பெனி தான் இது. நம்ம போடுற பேண்ட் டிஷர்ட்லாம் இங்கேருந்து தான் தைச்சி வெளியிலலாம் போகுது. டொமஸ்டிக்கு வெளியில் போடுற ஆர்டரெல்லாம். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் கம்பெனியில் உங்களுடைய கடைகளெல்லாம் சாமி கும்பிட்ருப்பீங்க இல்லையா, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுத பூஜை வந்தது போது ஒரே வீடு கடைகள் எல்லாமே க்ளீனிங்காக தான் இருக்கும். அதனாலேயே